அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கவிஞரோட அடுத்த பாடலை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். அதாவது இக்கரைக்கு அக்கறை பச்சை. அது நம்ம பழமொழியாக தான் கேட்டிருப்போம் நம்மளோட வாழ்க்கையில். இது அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது, நிஜமாவே வந்தது, நான் கூட பார்த்துருக்கேன். லக்ஷ்மி, ஜெயசித்ரா ரெண்டு பேரும் அக்கா தங்கங்களா நடிப்பாங்க. அதில் ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் தான் பண்ணிப்பாங்க. லக்ஷ்மி ரவிச்சந்திரன் ஒரு கவிஞர் மாதிரி இருப்பார். அதனால லக்ஷ்மிக்கு அவரோட கவிதை மேல ஒரு காதல் வயப்பட்டு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாப்புல இருக்கும். ஜெயசித்ரா ஒரு பெரிய மல்டி மில்லியனரான ஜெய்சங்கரை கல்யாணம் பண்ணிக்கிறாப்புல காமிப்பாங்க. இதுல என்ன ஆயிடும்னா, ரெண்டு பேரோட அக்கா தங்கையோட வாழ்க்கையில என்ன ஆகும்னா, கவிஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்தோம்னா, எல்லா கவிஞர்களுக்கும் தினமும் பணம் அப்படி கொட்டி குவிக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம கண்ணதாசன் அது மாதிரி பெரிய பெரிய ஜாம்பவான்களுக்கு தான் அந்த கவிதை, அந்த காசு, அதில் நல்லபடியாகவே வாழ்ந்துட்டார் நம்ம கவிஞர். நம்ம கதை பிரகாரம் வர ரவிச்சந்திரனுக்கு அவ்வளோவா போதிய வருமானம் இல்லை. ஆனால் கவிஞர், அதனால அவங்க சாதாரண ஒரு வீட்டில் தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஜெயசித்ரா இருக்காங்க பாருங்க, அவங்க ஒரு மல்டி மில்லியனர் ஜெய்சங்கரை கல்யாணம் பண்ணிக்காங்க. அவர் பிஸ்னஸ் மேனுங்கிறாங்க, அவங்க பெரிய பங்களாவில் இருக்காங்க. ஆனால் இங்கே சாதாரண வீட்டில் இருந்தால் கூட ஓலை குடிசை மாதிரி காமிப்பாங்க சினிமாவில். இருந்தாலும் இதில் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க. சைக்கிள் மட்டும்தான் இருக்கும். சைக்கிளில் தான் அவர் கூட்டிகிட்டு போவார் லக்ஷ்மியை. அதில் ஒரு சாங் கூட இருக்கும், ஊர்கோலம் போகின்ற கிளி கூட்டம் எல்லாம் ஊரார்க்கு சொல்லுங்கள் இன்று, ஒரு ஜோடி கிளிங்கள் வருகின்ற நேரம் அப்படி போகும் அந்த பாட்டு. அதில் ரெண்டு பேரும் சைக்கிளில் போவாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒரு காரில் போகிறதாப்புல காமிப்பான். நடுவில் ரெண்டு பேரும் மீட் பண்ணிப்பாங்க. மீட் பண்ணிக்கும் போது லக்ஷ்மிக்கு காரை பார்த்த உடனே, ஐயோ நம்ம கையில் கார் இல்லையே, நம்ம தலையெழுத்து இந்த ஓட்டர் சைக்கிளில் வரமே அப்படிங்கிற உணர்வோம். ஜெயசித்ராக்கு அக்கா அழகாக கணவரோட உட்காந்துக்கிட்டு சைக்கிளில் ஜோடியாக போகிறாங்களே அப்படிங்கிற ஒரு பொறாமை உணர்வோம். அந்த நெருக்கம் இல்லை. காரை முன்பக்கம் ஒரு ஓட்டிகிட்டு இருக்கும். ஜெய்சங்கர் பிஸ்னஸை பற்றியே திங்க் பண்ணிகிட்டு இருப்பார். அதனால் ஜெயசித்ராக்கு ஒரு மாதிரி போரிங்காக இருக்கும். ஐயோ என்னடா இது, இப்படி கூட ஒரு வாழ்க்கையா அப்படின்னு அப்போ தான் நினச்சிப்பாங்க. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அந்த படத்தில் ரொம்ப அழகாக டைரக்டர் குறிப்பிட்டிருப்பார். அப்போ இதில் ஒரு அனுபவம். இந்த பாட்டு இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு வரும்போது கவிஞர்கிட்ட போச்சான். கவிஞர் பாட்டெல்லாம் எல்லாம் எழுதி கொடுத்துட்டாராம். எம்எஸ்விட்ட சொல்கிறாராம், தயவு செஞ்சு இந்த பாட்டை இப்போ தொடர்ந்து பாடிட்டு இருக்க டிஎம்எஸ்ஓ பேர் சொல்லாமல் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் கிட்ட தயவு செஞ்சு கொடுக்காத. ஆனால் அவங்க எல்லாரும் பாடினாங்கன்னா அதில் நீ என்ன கருத்தை சொல்ல போறியோ அது அது உங்களுக்கு புரியாமல் இருக்கும். புரியாமல் இருக்கன்னா பெரிய பாடகர்கள்ன்றது, அதனால் அந்த வரிகள்லாம் கொஞ்சம் அடிபட்டு போயிடும். அதனால் நீ என்ன பண்ணு, இதுவரையிலும் பாடாத யாருன்னா பாடணும். எனக்கு என்னமோ நீ ரொம்ப நல்லா பாடுறாப்புல இருக்கு, நீயே பாடின விசு அப்படின்னு சொன்னாராம். இவருக்கு ரொம்ப ஷாக்காக தூக்கி வாரி போட்டுதான். ஐயோ என்ன இது, நம்மளை போய் பாட சொல்கிறாரு, எனக்கால பாட்டெல்லாம் வராது அப்படின்னு. பாரு நீ தான் பாடுற, நீயே பாடு இந்த பாட்டை அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் அவரை பாட சொல்லியிருக்காரு. அதுதான் அந்த இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன ஆகும்னா, இல்லை அதாவது அந்த சரணத்தில் அவர் சொல்லியிருப்பார், இல்லாத பொருள் மீது எல்லோர்க்கும் ஆசை வரும், இக்கரைக்கு அக்கறை பச்சை என்றும், இக்கரைக்கு அக்கறை பச்சை. என் வீட்டு கண்ணாடி என் முகத்தை காட்டவில்லை, இக்கரைக்கு அக்கறை பச்சை என்றும், இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு அழகாக இருக்கும். அதில் இதெல்லாம் அழகழகான வரிகள்லாம் வரும். எப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற மென்டாலிட்டி, அதாவது நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு தோன்ற ஒரு எண்ணம் தானே, ஐயோ அவங்க வீட்டில் இது இருக்கே, இவங்க வீட்டில் இது இருக்கே, அவங்க பசங்களாம் நல்லா இருக்கே, நம்ம பசங்கள்லாம் ஃபாரின்லாம் போகலையே. இதுதான் அந்த மனுஷனோட ஒரு குணம். இல்லாத ஒன்று, நம்மக்கிட்ட இல்லாத ஒன்று அதை யார்கிட்ட இன்னொருத்தர்கிட்ட இருக்கோ அதை பார்த்து ஆசைப்படுறது தான் நம்ம எல்லாருடைய இயல்பு. அதை தான் கவிஞர் ரொம்ப அழகாக தன்னோட பாட்டில் குறித்து கொடுத்துருப்பாரு. இது குறிப்பாக நான் சொன்னேன் பாருங்கள், இந்த பாடலை கவியரசர் கண்ணதாசன் நீயே பாடு விஸ்வநாதன் அப்படின்னு சொன்னதுனால இந்த பாட்டு என்னமோ பயங்கரமாக அவர் பாடி முடித்தவுடனேயே
இந்த பாடல் மூலமா அவருக்கு பிறகு நெறைய அதுக்கு பிறகு முகமது பின் துக்ளக், அந்த அல்லா அல்லா சாங்ஸு, அப்புறம் நெறைய எம்எஸ்வி பிள்ளையார் சொல்லவே வேணாம். நினைத்தாலே இனிக்கமல் வருமே அந்த சாங்ஸு, எல்லாமே அதாவது எம்எஸ்வி இல்லாத சாங்ஸே இல்லாத நிலைமையில வரும். அதுவும் பாலச்சந்தர், கண்ணதாசன் கூட்டி நின்னுனா நிச்சயமா இந்த வெள்ளி விழால கூட ஒரு சாங் ஒண்ணு வரும். ஜெமினி கணேசன் பாடிட்டுருப்பாரு. அப்புறம் ஸ்கூல் மாஸ்டர்ன்னு ஒரு படத்துல வரும். இந்த மாரி இந்த மனசாட்சி பாடுற பாடலுக்கெல்லாம் முன்னலாம் சீர்காழி தான் பாடிட்டுருப்பாரு. அது இப்ப என்னமோ தெரியல, கவிஞர் வந்து இவர ரெக்கமெண்ட் பண்ணினதுலேருந்து எம்எஸ்வியோட ராஜ்யம் கொடி கட்டி பறக்க ஆரம்பிச்சது. ஆனா, எம்எஸ்வியோட குரல கேட்க நம்ம குடுத்து வச்சிருக்கணும். அவருக்கு ஒன்லி இசையமைப்பாளர்ன்ற ஒரு இது மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். அவர் ஒரு சிறந்த பாடகர் அப்படிங்கிறது நெறைய பாடல்கள் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் கண்ணதாசன் அப்படிங்கிற ஒரு கவிஞர் தான். அந்த கண்ணதாசனோட மாமேதை, அவருக்கு வந்து எப்படி நம்ம என்ன சொல்றோம், அவர்கிட்ட எப்படி ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், தத்துவம் சரி, காதலும் சரி, அத இயல்பான ஒரு மழை வந்து பெஞ்சுச்சுன்னா எப்படி வரும்? இப்படி அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாம் அது மாரி இயல்பா இதமான மழையிலை போல அப்படியே ஒரு குரலா அழகா கொண்டுட்டு வருது. அந்த வரிகள் தன்ன போல வருது. நம்ம ஒரு பாட்ட சொல்றதா, 2 பாட்ட சொல்றதா அப்படின்போது, நெறையவே பாடல்கள் இருக்கு. நான் அதனால தான் முதல்ல இத வந்து வீடியோவா போட வேண்டாம். நம்ம எழுதவே எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலத்தை வென்றவன் சொல்லிட்டு ஒரு தொடர் இப்ப நான் எழுதிட்டுருக்கேன். 14 அத்தியாயம் எழுதிட்டுருக்கேன். அதில தத்துவ ரசம், காதல் ரசம், வரிசையா சோக ரசம் எல்லாமே பிடிஞ்சிருக்கு. எனக்கு பிடிச்சமான சில பாடல்கள்லாம் தொகுத்து 1, 2 அந்த பாடல்களை எப்படி அவர் எந்த சூழ்நிலையில எழுதினாரு, என்ன பண்ணாரு அப்படிங்கிறத தான் நான் கொஞ்ச நாளா பகிர்ந்துட்டு வந்திருக்கேன். இது ஒரு 14 அத்தியாயங்கள் எழுதிட்டுருக்கேன். பேசுறதும்போது கொஞ்சம் அதிகமா ஆகும் வீடியோல அப்படிங்கிறதுனால நான் அது எழுதுறதுக்கு ப்ரிஃபரன்ஸ் குடுத்துருக்கேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சில கருத்துக்கள இது மாரி சின்ன சின்ன வீடியோவா அந்த மாமேதை எழுதிய பாடல்கள உங்கள் அனைவரிடமிருந்து பகிர்ந்து கொள்வதில் மிகவும் பெருமை அடைகிறேன். இந்த பாடல்கள்லாம் இந்த வீடியோலாம் கேளுங்க. கேட்டுட்டு பெல் பட்டன் அமுக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. ஏன்னா நான் யூடியூப்லாம் எதுவும் போடல. என்னோட வெல் விஷர்ஸ் எப்பவும் போல நீங்க எல்லாரும் தான். அதனால உங்களோட கருத்துக்கள்லாம் என்கிட்ட ஃபோன்லயும் சொல்லலாம், மெசேஜ் மூலமாவும் அனுப்பலாம். அதனால நீங்க உங்களோட ஃபீட்பேக்க சொல்லுங்க. நெறைய விஷயங்கள் எழுதிட்டுருக்கேன், படிச்சுட்டுருக்கேன், பாடிட்டுருக்கேன், ஏன் நெறைய கத்துக்கிட்டு இருக்கேன்னு கூட சொல்லலாம். அந்த கத்துக்கிட்டதெல்லாம் ஒவ்வொன்னா நம்ப எழுத ஆரம்பிக்கும்போது, எழுத்து தான் எனக்கு ரொம்ப தாராளமா வருது. நெறைய சாங்ஸ் பாபாவ பத்தி, இது மாரி எல்லாரும் நெறைய எழுதிட்டுருக்கேன். அதில இந்த ஆர்டிகல்ஸ் நெறைய எழுதும்போது என்னையே அறியாம உத்வேகமா அழகா வருது. என்னோட ரசிகர்கள்னு சொல்லப்போனா, என் எழுத்துக்கு தான் நெறைய ரசிகர்கள் இருக்காங்கன்னு நான் நெனைக்கிறேன் உண்மையிலேயே. இப்போ இது மாரி சின்ன சின்ன வீடியோக்கள பகிர்ந்துக்கிட்டோம்னா, அந்த வீடியோவும் உங்க எல்லாரையும் கவரும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான உட்கருத்துகளும் கிடையாது. எனிவே எல்லாரும் கேளுங்க, கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. தேங்க் யூ டூ எவரிபடி. பாய்.